ஈரானோட மிக முக்கியமான போர்க்கப்பல் ஐஆர்ஐஎஸ் டீனா மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கையோட கடற்பகுதியில் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனில் மூழ்கடிக்கப்படுது. இந்த கப்பலானது மூழ்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. காரணம், ரொம்ப பெரிய அளவில் இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இது வரைக்கும் பார்த்தோன்னா 90க்கும் மேற்பட்ட நபர்களை அவர்களோட உயிரற்ற உடல்கள் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா நீர்மூழ்கியின் மூலயமா வீழ்த்தப்பட்ட முதல் கப்பலாகவும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. ஏன்டா இதெல்லாம் தான் ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ வேற புதுசாக இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க? சம்பவம் நடந்து ஆல்மோஸ்ட் 3 நாட்கள் கிட்ட ஆகுது. அப்போ ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன்னா, இதில் நிறைய விஷயங்கள் நிறைய நபர்களுக்கு தெரியாத செய்திகள் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நிறைய அக்கௌண்ட்ஸில் இல்லை என்னோட சேனலில் வரக்கூடிய கமெண்ட்ஸை நான் பார்த்தோன்னா, பொலிட்டிக்ஸ்ன்றதையும் தாண்டி இந்தியாவோட கப்பற்படையின் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். இந்தியா அந்த இடத்துல எந்த விதமான கப்பல்களையும் கொண்டு போய் சேர்க்கல, அவங்களுக்கு உதவிகள் பண்ணலை, ரெஸ்கியூ மிஷனில் ஈடுபடலை, ஸ்ரீலங்கா தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு. ஆமாம், நிறைய இந்த ட்விட்டரில் வரக்கூடிய ட்வீட்ஸ்லாம் பார்த்தோன்னா, ஸ்ரீலங்கா சம்மந்தப்பட்ட சில அக்கௌண்ட் ஒட்டுமொத்த பழியும் தூக்கி இந்தியா மேலே இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு நெரேட்டிவை செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் இதில் எவ்வளோ பெரிய ஒரு மறைவு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கும் மேலே, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 11 மணி நேரம் தான் போர்ட் ஆஃப் கலேல நிறுத்துறதுக்காக அந்த ஹார்பரில் பர்மிஷன் கேட்டு தான் சொன்னாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. 28, மார்ச் 1, மார்ச் 2, மார்ச் 3 இந்த 4 நாட்களாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் நிறுத்தப்படுறதுக்கு அந்த கப்பல் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ரீலங்காவுக்குள்ளே நுழைய அந்த கப்பலுக்கு அனுமதி கிடைக்கல. ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் பேசுறதுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். அண்ட் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாத்தையும் தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில தகவல்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட கடல் எல்லைன்றதும் குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்கணும். அது உலக அளவில் இருக்கக்கூடிய கடல் வழித்தடத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டங்களும், அந்த கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டங்களும் இதை உறுதிப்படுத்துது. இப்போ ஒரு நாட்டோட கடல் எல்லை எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா, அந்த நாட்டோட கடற்கரை பகுதி எங்கே ஆரம்பிக்குதோ அதிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவுக்கு அந்த நாட்டோட கடல் எல்லை. அங்கேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த 12 மைல்களுக்குள்ள, அந்த நாட்டோட கடல் எல்லையிலேருந்து 12 மைல்களுக்குள்ள எந்த நாட்டோட கப்பலும், அது இராணுவம் கப்பலாக இருந்தாலும் சரி, இல்லை மீன்பிடி கப்பல், இல்லை வேற ஏதாச்சும் ரிசர்ச் வெசல், இது எது வந்தாலும் அதை சுட்டு வீழ்த்துறதுக்கோ, அந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கோ, இல்லை அந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கோ அந்த நாட்டோட கப்பற்படைக்கு உரிமை இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணுறதுக்கும் உரிமையானது இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த மோதல், இந்திய மீனவர்கள் கைது பண்ணக்கூடியது, இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்னு சொல்லக்கூடியது பொது வழித்தடம் மாதிரி தான். அதாவது அந்த ரூட்டை யார் வேணால் பயன்படுத்தலாம். போர்க்கப்பல்கள் பயணிக்கலாம், ரிசர்ச் வெசல் பயணிக்கலாம். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் மீன்பிடி உரிமை, அங்கே இருக்கக்கூடிய கேஸ் மற்றும் கீழே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் எடுக்கக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்றதுக்கு அந்த எந்த நாட்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனு கீழே வருதோ அந்த ஒரு நாட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதை வழித்தடமாக பயன்படுத்தலாமே தவிர, அந்த இடத்துல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதோ, அந்த இடத்துல முக்கியமான சில நிகழ்வுகள் நடத்துறதுக்கோ அந்த சம்மந்தப்பட்ட நாட்டோட அனுமதின்ற தேவை. இதுதான் இன்டர்நேஷனல் சட்டங்கள் சொல்லுது. இது சில இடங்களில் மாறுபடும். இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லைகள் பார்த்தோன்னா, இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் வரும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ நிலப்பரப்பு ரொம்ப நெருங்கிய தூரத்தில் வரப்போ கடல் எல்லைகளும் மாறுபடும். ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, 12 நாட்டிக்கல் மைல்ஸ், நில எல்லையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் நம்மளோட கடல் பகுதி. 12லேருந்து அடுத்த 200 நம்மளோட சிறப்பு பொருளாதார மண்டலம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெயினாக இந்த கப்பலை பற்றின அந்த ஒரு டீட்டெயிலுக்குள்ளே போவோம். கப்பல் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போச்சு, எங்கே வச்சு அழிக்கப்பட்டது. இந்தியாவோட கப்பற்படை மெலான்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸை நடத்துகிறாங்க. இதில் 74க்கும் அதிகமான நாடுகள் பங்கேற்றாங்க. முக்கியமாக 9 நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண நாடுகளில் அடக்கம். மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்சர்வராகவும் விசிட்டராகவும் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான நாடு ஈரான். ஈரானோட 2 போர்க்கப்பல்கள், ஐஆர்ஐஎஸ் டினா, ஐஆர்ஐஎஸ் புஷர்னு சொல்லக்கூடிய 2 கப்பல்கள் இந்த ஒரு போர் ஒத்திகையில் பங்கேற்குது. இதில் இந்த டினான்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் மட்டும்தான், ஐஆர்ஐஎஸ் டினா மட்டும்தான்
ஒரு 1000 ஏந்திய கப்பல், இன்னொன்று சப்ளை ஷிப். இதுக்கு தேவையான அந்த சப்ளை, இவங்களுக்கு தேவையான ஃபியூல் இதை நிரப்புறதுக்காக கூட வரக்கூடிய சப்போர்ட் வெசல். 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மிலான் எக்ஸசைஸ் ஆனது நடக்குது. 25ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இரவு நேரத்தில் அந்த கப்பலானது வெளியில் கிளம்புது. 25ஆம் தேதி இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இந்த கப்பலானது அந்த துறைமுகத்தை விட்டு வெளியில் போகுது. அங்கேருந்து கிளம்பிய கப்பல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி காலையில் 5:08 எக்ஸாக்டாக 5:08க்கு அமெரிக்காவினால நீர்மூழ்கியிலிருந்து ஏவப்படக்கூடிய அந்த டார்பிடோனால தாக்கி அழிக்கப்படுது. அப்போது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் அனலைஸ் பண்ணணும்னு வைங்க, நிறைய உண்மைகள் இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும். இப்போ இந்தியா மேலே வைக்கக்கூடிய அக்யூசேஷன், ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகலாம் நம்ம இந்த கண்டென்ட்டை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால நீங்கள் எந்த பார்ட்டி எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல இந்தியாவோட நேவியை பற்றியும் இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றியும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறத, இல்லை ரொம்ப எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேச முடியல. எல்லாத்தையுமே பேசுகிறாங்க, நான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ இதை பேச வேண்டியது என்னோட கடமை, நான் அதை பேசி தான் ஆகணும். 25ஆம் தேதி அந்த கப்பலானது கிளம்புது. இந்த 25ஆம் தேதி கிளம்பிய கப்பல் மேக்ஸிமம் ஈரானை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், இல்லை அதிகபட்சமாக அது ஈரானை எப்போ ரீச் பண்ணியிருக்கணும்னா மினிமம் 3 நாட்கள்லேருந்து மேக்ஸிமம் 5 நாட்களுக்குள்ள அது ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அபாஸ் போர்ட், அதுதான் அதோட ஹோம் போர்ட். இந்த ஐஆர்ஐஎஸ் டினாவும் ஐஆர்ஐஎஸ் பஷீரும் 5 நாட்களுக்குள்ள பந்தர் அபாஸ் துறைமுகத்துக்கு போயிருக்கணும். அப்படின்னா 25ஆம் தேதி கிளம்பிய அந்த கப்பல்கள் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2ஆம் தேதியே அந்த துறைமுகத்தை அடைஞ்சிருக்கணும். ஆனால் இது நடுவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா 28ஆம் தேதியே அமெரிக்கா அவங்களோட தாக்குதலை தொடங்கிட்டாங்க. இப்படி தொடங்கினதுக்கு அப்புறமா எப்படி அந்த கப்பல் போகும்? அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம் நடுவில், இல்லை என்ன ஒரு கேள்வி இந்த இடத்துல வரணும்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி அங்கே போயிருக்கணும். சரி, அப்படி இந்த கப்பல் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடு, இல்லை அந்த கப்பலோட அந்த வழித்தடத்தை பார்த்தோன்னா இலங்கையோட கடற்கரையை 27ஆம் தேதி அது கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல அந்த கப்பல் ஸ்டே பண்ணியிருக்குன்னா அப்போ இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்ற ஒரு கேள்வியும் வரும். இப்போ ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ஒரு போர்க்கப்பல் அதிகபட்சமாக அதோட உச்சபட்ச வேகமானது 30 நாட்ஸ், அதாவது 30 நாட்டிக்கல் மைல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேகத்தை அடையும். ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் பர் ஹவரில் கனெக்ட் பண்ணால். அப்படி இருக்கப்போ விசாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பிய கப்பல் இலங்கையோட கடற்பகுதி அடையிறதுக்கு 1000 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தொலைவு இருக்கு. அதாவது தோராயமாக நான் சொல்றது 25ஆம் தேதி கிளம்பிய இந்த கப்பல் 27ஆம் தேதி இலங்கையோட கடல் எல்லையை, இலங்கையோட கடற்பகுதியை அடைஞ்சிருச்சு. அப்புறம் என்னடா இருக்கே 27ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும்னா 5 நாளாக அந்த கப்பல் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? 25ஆம் தேதி அந்த இடத்துல கிளம்புச்சு. ஏன்னா போர்க்கப்பல்கள் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்பீடில் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 18 நாட்டிக்கல் மைல்ஸ், அப்படி இல்லையா ஃபியூவலை சேவ் பண்ணுறதுக்காக 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வேகத்தில் தான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ட்ராவல் பண்ணியிருந்தா கூட 27ஆம் தேதி கரெக்டாக இலங்கையோட கிழக்கு கடற்கரை பகுதிகளை நோக்கி இந்த கப்பலானது வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் நள்ளிரவு நேரத்தில் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறாங்க. ஸோ இந்த 2 கப்பல்களும் ஃபார்மேஷனில் தான் வந்துட்டு இருக்கு. 28ஆம் தேதி கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இந்த 2 கப்பல்களுமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதோட ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன ஒரு மேப் மூலமா இதை நான் பின் மார்க் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அந்த கப்பல் 27ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம். அதுக்கப்புறமா இந்த 2 கப்பல்களும் அங்கே நிறுத்திருக்கப்போ இதோட நியர்பை கோஸ்ட்னு பார்த்தோன்னா, அதாவது இன்னும் இது போர்ட் ஆஃப் கல்லேவை அடையலை. கப்பல் கிளம்பி 2 நாட்கள் ஆயிடுச்சு. 3ஆவது நாளில் யுத்தமானது தொடங்கிருச்சு. நியர்பை கோஸ்ட்னு பார்த்தோன்னா இலங்கையோட கடற்கரை பகுதிகள் தான். அங்கிருந்து வெறும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் பேரலா அங்கே அந்த கப்பல் முதல்ல நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி கடற்கரை பகுதி தான். இதுவும் அந்த கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா அந்த தொலைவுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா மேக்ஸிமம் 500 நாட்டிக்கல் மைல்ஸுக்கும் அதிகமான தொலைவு இருக்கலாம்னு சொல்றாங்க. இல்லை அதை விட இன்னும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. எக்ஸாக்டான கோஆர்டினேட்ஸ் வந்து தெரியல. அப்போ உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இந்த கப்பலை நிறுத்தது தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புஷன்னு சொல்லக்கூடிய கப்பல் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டு முன்னோக்கி நகரக்கூடியது இந்த ஐஆர்ஐஎஸ் டினாவா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமானது வரும். ஏண்டா 2 கப்பலும் ஒன்னா தானே போகணும், அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி அந்த ஒரு கப்பலை மட்டும் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க? இல்லை இதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குன்னா, கடைசியாக இலங்கையோட கப்பற்படை அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மீட்டது இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான். ஸோ சப்ளை ஷிப்பானது முதல்ல அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. ஈரானின் மீது தாக்குதல் தொடங்கினப்போ இவங்களுக்கு ப்ராப்பரான கோஆர்டினேட்ஸ் வந்து கிடைக்கல. அதே நேரத்தில் இவங்களுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றதும் கிடைக்கல. எப்படியாச்சும் இலங்கை கிட்ட அவங்களோட கோஸ்டல் டவுன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு, அவங்களோட துறைமுகங்களை
போய் அடையத்துக்கு கேட்கப்பட்ட முயற்சிகளில் இந்த IRIS தினம் இறங்கியிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்க்குறப்போ இது தெளிவாக தெரியும். இலங்கையோட கோஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்லேயே தான் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ உடனடியாக ஒரு அப்ரூவல்ன்றது கிடச்சதுன்னா நம்ம இலங்கையோட எல்லைக்குள்ளே போயிடணுன்றதுக்காக இலங்கையை ஒட்டிய பகுதிகளிலேயே இந்த கப்பலானது டிராவல் பண்ணியிருக்கு. 27ஆம் தேதி நள்ளிரவு இல்லை 28ஆம் தேதின்னு கூட வச்சுக்கோங்க. 28ஆம் தேதி முதல் முறையாக நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் கடைசியாக மூழ்கடிக்கப்படுறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி வரைக்கும் இலங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்ல தான் இருக்கு. 28 மார்ச் 1 மார்ச் 2 மார்ச் 3 மார்ச் 4 இந்த 5 தேதிகளையும் இலங்கையோட சிறப்பு பொருளாதார மண்டலமாக கருதப்படக்கூடிய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன்ல தான் இந்த கப்பல் இருந்திருக்கு. கடைசியாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படுறதுக்கு 11 மணி நேரத்துக்கு முன்னாடி கடைசி கட்ட ரெக்வஸ்ட் ஆனது போர்ட் ஆஃப் கல்லே அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் நிறுத்தத்துக்கு பெர்மிஷன் கேட்டப்போ அந்த பெர்மிஷன் ஆனது அவங்களால அப்ரூவ் கூட பண்ணப்படலை. அதுக்கான ரிப்ளைன்றதே வரல. அப்படி நின்றுட்டு இருக்கப்போ தான் இந்த கப்பலின் மீது அமெரிக்காவோட கப்பற்படையை சார்ந்த மினர்சா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத நீர்மூழ்கி ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரைன், நியூக்ளியர் பவர்டு ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரைன்னு சொல்லுவாங்க. அது 2 மார்க் 48 டார்பிடோஸை வீசி இந்த கப்பலை அழிச்சிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கான தெளிவான டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கான குவார்டினேட்ஸ்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நியர்பை லொகேஷன்ன்றது 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய இலங்கையோட கடற்கரை பகுதியில் தான். ஸோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான ஜோனாக இருந்ததும் அதுவும் அந்த இடத்துல தான். இப்போ இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. இலங்கையோட கடற்கரை பகுதியிலேருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஸ்ட்ரைக் நடந்ததாக பேசினாங்க. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு 74 கிலோமீட்டர்லாம் இல்லை, வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவில் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இருந்து வெறும் 28 கிலோமீட்டர்கள் தொலைவில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ எவ்வளவு க்ளோஸாக இலங்கையை ஒட்டி இவங்க இருந்திருக்காங்க. இல்லை ஒரு அப்ரூவல் ஆனது கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா வெறும் சில மணி நேரங்களில் அவங்களால அந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்க முடியும். இது முதல் விஷயம். இரண்டாவது இருக்கக்கூடியது, இந்தியா ஹெல்ப்புக்கு வரல, இந்தியா எதையும் பண்ணலை, இந்தியா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்களை கைவிட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ண ஒரு விஷயமே. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, பொலிட்டிக்ஸ்ன்றதையும் தாண்டி இந்தியாவோட கப்பற்படை மேலே கிரிட்டிசமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெளிவான ஒரு டைமில் என்ன சொல்கிறேன், 5/8க்கு முதல் முறையாக அந்த கப்பலில் இருந்து டிஸ்ட்ரஸ் கால் ஆனது வருது. 5:10க்கு அந்த காலை MRCC, இலங்கையோட MRCC மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. இது ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலை வெரிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரஸ் கால் ஆனது வருது, ஒரு SOS கால் ஆனது வருதுன்னா ஃபேக்கான சில கால்ஸும் அந்த இடத்துல வரதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அங்கே வெரிஃபை பண்ணிட்டு 5:30 மணிக்கு அந்த கப்பலோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி 5:30க்கு ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா 8 மணிக்கு, நல்லா இதை தெரிஞ்சுக்கோங்க, 8 மணிக்கு இலங்கையோட கப்பல்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை மீட்கிறதுக்காக வருது. ஆனால் அவங்க ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த கப்பலானது கம்ப்ளீட்டாக மூழ்கிடுச்சு. அங்கே லைஃப் போட்ஸில் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய சில வீரர்களையும் காயமடைஞ்சிருக்கக்கூடிய சில வீரர்களையும் மீட்கிறாங்க. 32 நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டாங்க. முதல் நபர் மீட்கப்பட்டதே 9 மணிக்கு தான். அவங்களோட இலங்கையோட கோஸ்ட்டு கொண்டு வரதுக்கு 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 மணிக்கு தாக்கப்பட்ட கப்பல் இவங்களுக்கான அந்த டிஸ்ட்ரஸ் காலை வெரிஃபை பண்ணுறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. அவங்களோட முதல் ரெஸ்கியூ கப்பல் அந்த பகுதியை ரீச் பண்ணுறதுக்கு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. முதல் நபர் மீட்கப்படுறப்போ நேரமானது 9 மணி. நான் சொல்கிறது இது எல்லாத்தையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா டைம்லைனை நீங்கள் எந்த நியூஸில் வேணால் எடுத்து போட்டு பாருங்கள். இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நீங்கள் இந்த டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அந்த டைம்லைனை எடுத்து கொடுத்துரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை, வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலங்கை அந்த சைட்டை ரீச் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அதாவது 8 மணிக்கு தான் அந்த முதல் கப்பலானது அந்த பகுதியை நோக்கி போயிருக்கு. 9 மணிக்கு தான் ரெஸ்கியூன்றதே. முதல் செயலர் ரெஸ்கியூ பண்ணப்படுறப்போ சரியாக 9 மணின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ 10 மணிக்கு இந்தியாவோட P-8 ஏர்கிராஃப்ட் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ராஜாலி நேவல் ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஏண்டா ஸ்ட்ரைக் நடந்தது 5 மணிக்கு, ஒரு 5 மணி நேரம் கழிச்சு 10 மணிக்கு டிப்ளாய் பண்ணியிருக்காங்களே பார்த்தோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரமானது ஏறத்தாழ 950 கிலோமீட்டர்களுக்கு அதிகம். இதை ஏரியல் டிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே 1.5 மணி நேரம் வரைக்குமாவது ஆகும். மினிமம் ஒரு 1.25 மணி நேரம் வரைக்குமாவது ஆகும். இதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரஸ் காலை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மை வச்சு நீங்கள் அந்த ரெஸ்கியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இன்னும் அந்த இடத்துல த்ரெட் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக உங்களோட மிஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே, அதாவது எமர்ஜென்சி டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 15லேருந்து 20 நிமிஷங்கள் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ராணுவம் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராச்சும் உங்களோட தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா உங்ககிட்ட கேட்டிங்கன்னா இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரோட்டோகால். அங்கே அந்த ஃப்ளைட்டுக்கான கிளியரன்ஸ் கிடச்சி அந்த டிஸ்டன்ஸ் அதை ட்ராவல் பண்ணி வரதுக்கு இந்த ஒரு டைம் ஃப்ரேம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்திருக்கு. அண்ட் P-8 ஏர்கிராஃப்டை நம்ம அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இந்தியா உதவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை அணு ஆயுத நீர்மூழ்கி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை இந்தியா மேலே வைக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெளிவான பதிலாக இருக்கும். ஆனால் அது கடைசியில் சொல்கிறேன். 2 இந்தியாவோட போர்க்கப்பல்கள் INS தாராங்கினி, INS இக்ஷாக் போன்ற கப்பல்கள் அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணப்படுது. இதில் ஒரு கப்பல் ஜஸ்ட் ஒரு
செயலர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கப்பல் தான். ஆனால் நியர்பை லொக்கேஷன்ல இருந்து அந்த ஒரு கப்பல் தான். அந்த கப்பல் அந்த சைட்டை, அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த கிராஷ் சைட்டை ரீச் பண்ணுறதுக்கே ஈவினிங் 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நியர்பை நமக்கு இருந்த ஒரு கப்பல் அதுதான். ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா இந்தியா மேலே முழு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இலங்கை எல்லாத்தையும் உதவி பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலங்கை நினைச்சிருந்தாங்கன்னா அந்த கப்பலை அவங்களோட கடல் எல்லைக்குள்ள அனுமதிச்சிருக்கலாம். ஏன்னா யுத்தம் தொடங்கிய பின்பு 28ஆம் தேதி தாக்குதல் தொடங்கிய பின்பு வெறும் 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் ஈரானோட இந்த போர்க்கப்பல் இலங்கையிலிருந்து இருந்துட்டு இருந்துச்சு. இலங்கையோட கோஸ்ட்டுக்கும் அந்த கப்பல் இருந்த இடத்துக்கு நியர்பை கோஸ்ட்டும் இலங்கையோட ஜோன் தான். ஆனால் 5 நாட்களாக இந்த கப்பல் உள்ள வரணும்னு முயற்சி பண்ணியும் எந்த விதமான உதவியும் இந்த இடத்துல இலங்கை கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இதை தாண்டி பெருசாக ரொம்ப வைக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு, இல்லை வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியா எந்த விதமான உதவியும் பண்ணலைன்னு. ஆக்சுவலாக P-8 ஏர்கிராஃப்டை உள்ள டெப்ளாய் பண்ணல, நம்ம வேற டார்மியர்ல இருந்து இன்னும் நிறைய நேவல் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் நம்ம கிட்ட இருக்கு. ரெஸ்கியூ மிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து ஹெலிகாப்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இந்த P-8ஐ உள்ள அனுப்பிச்சதுக்கு மெயினான காரணம் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்ல கை தேர்ந்து சொல்றதை விட இன்னைக்கு இருக்கிறதுலே டாப்பான ஒரு ஏர்கிராஃப்ட் இதுதான். இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆனது அமெரிக்காவோட நியூக்ளியர் சப்மரைன். பக்கத்தில் வேற ஏதாச்சும் நீர்மூழ்கிகள் இருக்கா, இல்லை இது மட்டும் இல்லாமல் இந்த கடல் பிராந்தியத்தில் மற்ற கப்பல்கள் எதுவும் இருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த P-8 ஏர்கிராஃப்ட்ன்றது உள்ள அனுப்பியிருக்கப்படலாம். ஆனால் இது எல்லாம் இவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு டேட்டா நடந்திருக்கு, இல்லை இந்த ஒரு டைம்லைனில் இது நடந்திருக்குன்னு. ஆனால் இவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்க்கு இது எதுவுமே தேவைப்படாது. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்ரீலங்காவில இருந்து மெயினாக இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் வருதுன்றப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர சொன்னால் பரவாயில்ல, பண்ணதை அந்த கப்பலை உள்ள அலோவ் பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணது சைலண்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களோட MP பார்லிமெண்ட்டில் போயிட்டு பேசுகிறாரு, 11 மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க. ஆனால் 5 நாளாக அந்த கப்பல் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனில் இருந்திருக்கு. அந்த 5 நாளில் ஒரே ஒரு தடவை கூட அந்த கப்பல் உங்களை காண்டாக்ட் பண்ணலன்ட்டு உங்களை யாருனாலையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 5 நாளாக அந்த கப்பல் இருந்திருக்கு. சேஃப்டியின் காரணமாக அந்த கப்பல் பின்வாங்காம கொஞ்சமாக எப்படியாச்சும் ஸ்ரீலங்காவோட ஒட்டி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் நமக்கு பெர்மிஷன் கிடச்சிட்டு ஸ்ரீலங்காவோட எல்லை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் டிராவல் பண்ணியிருக்கு. அப்படி எல்லாமே இருந்தும் ஸ்ரீலங்கா இது எதையுமே அந்த கப்பலை பற்றி கண்டுக்கல. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இந்தியன் வாட்டர்ஸ்ல இருந்த வரைக்கும் இந்த கப்பலுக்கு பிரச்சனை இல்லை. Which was arranged by the Indian Navy. There are so many other guests who went there and they took part in a parade. And everything was a peaceful training course or a peaceful training process. இந்தியாவுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய சில குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா பேக் ஸ்டாப் பண்ணிருச்சு, இந்தியா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருச்சு, ஏன்டா இந்தியன் ஓஷனில் ஒரு சப்மரைனை கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு. டெக்னாலஜி, ஜியோபொலிட்டிக்ஸ், இல்லை பேசிக்கான டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் இருக்க யாருமே இந்த சப்மரைனை பற்றின ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. அதுவும் நேற்று ஒரு கமெண்ட்டை பார்க்குறேன், ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது இந்தியன் ஓஷனில் தானே, அப்படி எப்படி இந்தியா இதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்னு. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, இது ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனும் வந்து இந்தியாவுக்கான ஒரு இடம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 12 கிலோமீட்டர், அந்த சுற்றி இருக்கக்கூடிய 200 கிலோமீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் மட்டும்தான் நமக்கானது. அதுவும் பாகிஸ்தானோட எக்கனாமிக் ஜோனில் நம்மளால நுழைய முடியாது, நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் பாகிஸ்தானோட வெசல்னால நுழைய முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அண்ட் இந்தியன் நேவி இந்தியன் ஓஷனை டாமினேட் பண்ணுறதா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கிக்கி பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், இந்தியா நெட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. என்னன்னா, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் ஆன்டி பைரசி ஆப்ரேஷன்லையும் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை உறுதிப்படுத்துறதுக்காகவும் எந்த விதமான தடையும் இந்த இடத்துல ஏற்படுத்தாதபடி பார்த்துக்கிறது தான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது பைரட்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடற்கொள்ளையர்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை தடுக்கிறதுல இந்தியா இந்தியன் ஓஷனில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இல்லை இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ளே போயிட்டாலே ஒவ்வொரு கப்பலோட ஐடென்டிட்டின்றதும் அந்த நாடு, அந்த கப்பல் ஃபிளாக் பண்ண இருக்கக்கூடிய அந்த நாட்டை பொறுத்துனது. இப்போ 2 கப்பல்கள் ஒரு இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆகுதுன்னு வைங்க, அதில் தேர்ட் பார்ட்டியானது கண்டிப்பாக இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் ரூல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அது உறுதிப்படுத்துது. அது 2 நாடுகள், அந்த 2 தரப்புக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனை. இப்போ அமெரிக்காவோட கப்பல் ஈரானை தாக்கியிருந்தாலோ, இல்லை ஈரானோட கப்பல் அமெரிக்காவை தாக்கியிருந்தாலோ, இதுக்கும் இந்தியாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ரூல்ஸ் படி இதுதான். ஆனால் மாரல் படி இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, அன்ஆர்ம்டு ஷிப், அதில் வந்து மினிமம் அவங்களோட டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் அந்த கப்பலில் ஆயுதங்கள் இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அமெரிக்காவோட நீர்மூழ்கி அவங்கள நோக்கி வரதை கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா யுத்தமானது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கப்போ
இவ்வளவு நெருக்கத்தில் அந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல் வரும்ன்றதா உங்களுக்கு தெரியல. சாரி, அமெரிக்காவோட நீர்மூழ்கி வரும்ன்றது தெரியல. அதையும் மீறி என்னன்னா, இலங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கப்போ இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருந்து அவங்களோட எல்லை பகுதிகளுக்குள்ள போயிட்டனா கண்டிப்பா, ஏன்னா நியர்பை கோஸ்ட்டுக்குள்ள போயிட்டனா நம்மளை காப்பாத்திக்கலான்றது அவங்களோட ஒரு ஐடியாவா இருந்திருக்கும். ஆனா இலங்கை இந்த 5 நாளா அவங்களை வெயிட் பண்ண வச்சதுல இந்த கப்பலை அவங்களால காப்பாத்திக்க முடியல. விளைவு இத்தனை நபர்களோட இழப்பானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள், மெயினா இந்திய கப்பற்படையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கடந்த ஒரு 3 நாட்களா நீங்க போடுற அந்த ஆட்டம் இருக்கே, இதுல பேக் ஸ்டாப் வேற பண்ணிட்டாங்களாம். இந்த குரூப் என்ன தெரியுமா பண்ணுச்சு? பகல்காம் அட்டாக் நடந்துச்சுல்ல, உண்மையான பேக் ஸ்டாபிங்னா என்னன்னு சொல்றேன். ஆனா இந்த இந்த நரேட்டிவ் செட் பண்ண ஒரு கேங் இருக்கு பாருங்க, இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? பேக் ஸ்டாபிங் எதோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையான பேக் ஸ்டாபிங் என்ன தெரியுமா? பகல்காம் அட்டாக் நடந்தப்போ அதை பார்த்து சிரிச்சது. அது மட்டும் இல்லாம புல்வாமா அட்டாக் நடந்தப்போ இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு இலங்கையில் இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் அந்த மாதிரி வேலையை செஞ்சதை பார்க்க முடியுது. இதுதான் உண்மையான பேக் ஸ்டாபிங். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக் எய்டுன்றது இந்தியாவில் இருந்தா வந்துட்டு இருக்கு. சீனாவோட டாமினன்ஸ் கூட இலங்கை போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏகப்பட்ட உதவிகளை இந்தியா பண்ணிட்டு இருக்கு. வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க ஒன்று பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பேக் ஸ்டாபிங். அதையெல்லாம் பண்ணிட்டு அந்த கப்பலை உள்ள அலோவ் பண்ணாமல் விட்டுட்டு கடைசியில் வந்து மொத்த பழியும் தூக்கி இந்தியாவோட கப்பற்படை மேலே போடுறது. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாரலி பார்த்தோன்னா அமெரிக்கா பண்ணது ரொம்ப பெரிய ஒரு போர்க்குற்றம். அன்ஆர்ம்டு ஷிப்பின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. டைரக்டா வார் டிக்ளேர் பண்ணாமல் இப்படி ஒரு பண்ணுறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம். இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான எனக்கு அது தப்பாக தோணலை. ஏன்னா அவங்க பண்ணது உண்மையிலே அதுதான். இதே வந்து இன்னொரு நாடு பண்ணியிருந்தாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை அன்ஆர்ம்டு ஷிப்பின் மீது பண்ணியிருந்தாங்கன்னா இதே அமெரிக்கா இன்னத்துக்கு அவங்க மேலே பல பொருளாதார தடைகளை போட்டிருக்கும். ஸோ அமெரிக்கா பண்ணது வாரை டிக்ளேர் பண்ணாமல் இது ரொம்ப பெரிய ஒரு தப்பு இந்த இடத்துல. ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் எந்த விதமான மாரலையும் பார்க்க மாட்டாங்க. Did the United States bomb a girls' elementary school in southern Iran on the first day of the war and kill 175 people? Based on what I've seen, that was done by Iran. Is that true, Mr. Hickson? It was Iran who did that? We're certainly investigating. Still But investigating. the only side that targets civilians is Iran. யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அந்த ஒரு நிலைமையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அமெரிக்காவும் அதை தான் ஃபாலோ பண்ணுவான். அவங்க கிட்ட தான் அதை பற்றி பேசுறதுன்றதே வந்து அவங்க கிட்ட நம்ம லாஜிக்ஸையும் மாரலையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம நாட்டோட டிஃபென்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது தான் நம்ம இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூக்ளியர் சப்மரைன்ஸ்ன்றது இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. ஏர்கிராஃப்ட் கேரியரை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது இது அணுவாயுத நீர்மூழ்கிகள். நியூக்ளியர் சப்மரைன்ஸோட பவர் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கப்போ அடுத்த டெக்னாலஜி, இது எல்லா சம்பவத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸை பில்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எப்படி நம்ம வளர்க்க போகிறது மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் வெளியில் பேசலை. அண்ட் முக்கியமான பல ஊடகங்கள் இதை அப்படியே பூசி முழுகிறாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நடந்த ரியாலிட்டியான சில விஷயங்களை பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரையுமே நான் தப்பு சொல்லலை. இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறவங்க மட்டும்தான். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், இல்லை நடக்கக்கூடிய அரசியலை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்தியன் நேவி இது மேலே ஒரு கிரிட்டிசம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுவும் தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கப்போ அதை பற்றி பேச வேண்டியது என்னோட கடமை, பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் திப்போம். அது உங்கள் உங்கள் ஆர்கே.